இந்த கமலத்தை படித்தபடினால் பூ உலகிலே என்றென்றும் வீடு சுபிச்சமாக வாய் கேளு கேள்றி அடி அழைத்தா பிம்பம் பானுமதி இன்றைய இல்லறமாகிய நல்லறம் உன்னை அழைத்ததற்கு காரணம் என்னவென்று கேட்கிறாய். மாமாவாகிய சகுனி மாமா சொல்லிய பிரகாரம் இன்றைய நாள் தினத்திலே விழிந்தால் 17வது நாள் அமர் 17வது நாள் அமரிலே என் அண்ணாவாகிய கர்ணாபிஷேகருக்கு சேனாதிபதி மட்டும் தூட்டி சண்டைக்கு அனுப்பி வைத்தால் அமர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தால் இன்றைய நாள் தினத்திலே 17வது நாள் அமர் எவருக்கே ஜெயமாகும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கே ஜெயம். ஆமாங்க. இன்றைய நாள் தினத்திலே சேனாதிபதி மட்டும் கொடுக்க செல்ல வேண்டும். போலாமா? ஆமா ஆமா. கண்டிப்பா இது என்ன உங்க அம்மா போனது பங்காளி சொத்து கூடாது. மீண்டும் வந்து 18 மதியம் சண்டை ஆரம்பிக்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் நமக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நமக்கு செய்யும். அதனால பானுமதி என்ன சொல்ற? நமக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஜெயம். நமக்கு இருந்து ஒரே ஒரு பையன் செத்து போறான். அதனால சண்டை அவங்களுக்கு நமக்கு வேண்டாம். சண்டை நிறுத்து. சண்டை நிறுத்திட்டு அவங்களுக்கு உண்டான நாட்டை கொடு. போ உனக்கு மட்டும் பேராசா
அடியே மகாராஜா ஒன்னு விட்டுட்டு மகாராஜா ஒன்னு விட்டுட்டு என்ன விட்டு போதாது ஓமினால அம்மா பேத்த பாத்து நீ என்ன பண்ண நீ அப்ப ஊர்ல பாதிக்கிற மாதிரி இருந்தாரு எங்க வீட்டுக்காரன் அது மாதிரின்றா மனமரத்துல பாதிக்க ஓமினா ஒரு 9 அப்ப 9 அவர் வரா அப்புறம் பத்தியா ஹாய் நான் அம்மா பேத்த பாத்துனியா அடியா பானு அடியே பாலுமதி என்ன பானு வெளி போடுறது அங்க ஒண்ணு அங்க வாங்கி செய்ய முடியல அடியே பானு அடியே பானு எனதோர் பாரு ஒரு பாண்டவர் ஏன் போதும் பாண்டவர் போங்க போதும் பாண்டவர் அடிக்கும் போதும் பாண்டவர் பாண்டு ஊரு நடக்கும் போது பாண்டு ஊரு ஏந்திரிக்கும் போது பாண்டு ஊரு ஊருக்கு போது பாண்டு ஊரு பாண்டவர் இந்த பாரு எங்க வாங்க அடி ஏண்டி பாலு அந்த பாண்டவர் மீதே பச்சமாய் பேசுகிறாயே அந்த பஞ்ச பாண்டவர்களை ஐவர்களை மணந்தாலே பாண்டாளி அவளு நீ ஒன்னா அவளை போய் பத்தினி பத்தினி சொல்றாங்களா அவளா பத்தினி ஏன் பொண்டாட்டி தான் பத்தினி என் பொண்டாட்டி தான் பத்தினி கண்டிப்பா ஆனா அந்த பாண்டவர் மேல உனக்கு என்ன அவனை ஒரு தாலி கட்டணும் அவனை ஒரு தாலி கட்டணும் அண்ணனுக்கு சேனல் மட்டும் தூத்த வேண்டும் சென்றே ஆக வேண்டும். விடை கொடுக்க முடியுமா முடியாதா? விடை கொடுக்க முடியுமா முடியாதா? நான் என்ன சொல்றேன் ஐவராஜரை பத்தி நீ சர்வசாதாரண பேசாத அந்த ஈசனின் ஒருவர் உண்டோ அந்த மன்னையாரை வழிக்கு விடாத தேடி என்னால் மகிழ்வில் அப்படி இருக்கும் போது உனக்கு மட்டும் அதுக்கு பேரா சார் அவன் சேர வேண்டி நாட்டுல போடு அடி எத்தனை நான் என்ன சொல்றேன் பாண்டவராக ஐவராஜா இருக்கு அவங்க கண்ணன் பண்ணுங்க அவனுக்கு பண்ணுங்க சொல்றியா தாழ்வு காலம் வந்துருச்சு. ஐயர்களை யாரு
ஐயா பாரு, அவர்களுக்கு பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதிலே 5வராவது ஒருவனாவது என் சித்தப்பா பாண்டிவிற்கு பிள்ளையாய் பிறந்தார். நீங்க மட்டும்தான் நீங்க மட்டும் அப்படியே பிறந்தீங்க. அவனுக்கு பாகம் கொடு என்று சொல்கிறாயே. இதோ பெரியவன் தர்மன் போதா பையன், அவன் என் சித்தப்பாவுக்கு பிள்ளையாய் பிறந்தானா? அவன் பிறந்ததோ யாருக்குடா? யமதர்மனுக்கு பிள்ளையாய் பிறந்தான். அவனுக்கு பாகம் வேண்டுமானால் அந்த யமலோகத்திலே பாகம் கேட்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த தீனி கழிவு அந்த திண்டுட்டி ராம யாரா பீம, அந்த பீமனாவது என் சித்தப்பாவுக்கு பிள்ளையாய் பிறந்தானா? அவன் பிள்ளையாய் பிறந்ததோ வாழ்வுக்கு அவனுக்கு பாகம் வேண்டுமானால் அந்த காத்துக்கிட்ட பாகம் கேட்கட்டும். அது மட்டும் இல்லாமல் சேலைக்கு கல்லுக்கு சேலை கட்டினாலும் அப்படி தூக்கி விட்டு பார்ப்பவன் தூக்கி பார்க்கணும். அவனுங்களை பத்தி பேசுறிய ஒரு 20-30 வருஷம் மணிக்கூட ஆகிட்டு இருந்தான். ஆனா போய் சேர்ந்துட்டான் மேல மட்டும் மொட்டையான். அவன் தாய் இப்படி அடிப்பான். அவன் வயசு ஒன்றாவும் அடிக்க முடியாது. அது மட்டுமா அந்த குந்தமா தேவிதான் ஏன் சித்தப்பாவுக்கு பிள்ளை பெற்றல. அந்த மாத்ரா தேவி இருக்கா பாரு, அவளாவது அவளாவது சித்தப்பாவுக்கு பிள்ளை பெற்றாளா? அவள் பிள்ளை பெற்றதோ நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரம் ஆகிய அஸ்வினி தேவர்களுக்கு பிள்ளை பெற்றாள். அவளுக்கு வேணும்னா பாகம், அந்த நகுல சகதேவனுக்கு பாகம் வேணும்னா அங்க போய் கேட்கட்டும். சிரிக்கும் போது பாரு எப்படி பிறந்தாலே எப்படி பிறந்தா தெரியுமா? மாமா சொல்றத கேளு. இவங்க அம்மா என்ன பண்ணாங்களா? அதேதான் இவங்க அம்மா என்ன பண்ணாங்களா? காலத்துல திருட்டு வச்சு போறாங்க, காலத்துக்கு போனாங்களா? போன உடனே தம்பி மொத்தம் மழை பெய்யும். சாயந்தரம் வச்சு பாரு மழையா. அது மாதிரி மழை பெய்ஞ்ச உடனே ஒரு பலாமரத்துல ஒரு ரிஷியானவர் தலைகையும் தாமணி எடுத்தாராம். ஆமா 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 தாமணி மழை பெய்ஞ்சு போய் அந்த பலாமரத்துல போய் இப்படி கட்டி பிடிச்சாங்களாம். கண்டிப்பா இப்படி கட்டி பிடிச்ச உடனே அப்படி அது மட்டுமா எப்படி பண்ணா தெரியுமா? ஐயா நான் என்ன சொல்றேன், இவங்க அம்மா 36 மாதமா கர்ப்பிணி இருந்தாங்களா? இருந்த உடனே தம்பி தர்மம் பிறந்துட்டான். ஏன்னா உனக்கு தெரியாது, நீ பரிசு பறிமாவன் அவரோட சொல்லி கேள்வி நான் மட்டும் பாக்குறேன் சொல்லி கேள்வி சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் தம்பி 36 மாதமா கர்ப்பிணி இருந்தாங்களாம். இருந்த உடனே தர்மம் பிறந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பிள்ளையா என்ன மகோதர கட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொய்கால குத்தி சொல்லுவாங்க. கொய்கால குத்துற ஒண்ணு குத்துற இந்த 2 கை இருக்குது, இந்த 2 கையாலையும் அப்படியே கொய்கோல் மாதிரி வச்சு என்ன பிள்ளையா என்ன மகோதர கட்டியா அப்படின்னு சொல்லி தம்பி இந்த கருவெல்லாம் கலந்து அப்படியே தாத்தாரியா போனா நிறுத்தமா போகுது.
ரத்தமா போகுது. ரத்தம்டா. அடியே வாணி அடியே சொல்லாதடி ஏன் பவுனு. ஆமா. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, அடா இப்பேற்பட்ட காரியம் செய்தானே அப்படின்னு சொல்லி வேதகாரன் ஓடி வந்து 100 மண்பாண்டம் வாங்கிட்டு வந்து 100 மண்பாண்டம் அள்ளி அள்ளி வச்சுக்கலாம். ஆனா பாவி வச்ச உடனே தம்பி அதுக்கு பிற்பாடு என்ன தெரியுமா, அருகுமுன்னு தேடும் எடுத்து வந்து எங்க அம்மா என்ன பண்றா, போய் எப்படி அவை காக்கிதோம் அது மாதிரி இப்படி உட்காருறது ஏந்திரிக்க பாத்தியா, உட்காருறது ஏந்திரிக்கிறது. அது மாதிரி கட்சி பண்ண கொஞ்சம் பாத்துக்கணும். உங்க அம்மா ஐயா பார்த்தேன் என்ன பார்த்தா சொல்லி கேள்விதான். உங்க அம்மா புள்ள பார்த்து உன் பொண்ணு எப்படி அது மட்டும் உங்க அம்மா புள்ள பார்த்து உன் பொண்ணு எப்படி தெரியும். அணி சண்டலின் மொழிய பாடி அவங்ககிட்ட நீ வாழ அம்மா எந்திரி எந்திரி அக்கா நீ நல்லா வயசு பிடிக்க ஒரு பொட்டை சேவை தூக்கும் பொண்டாடி தூக்க சொல்லுது சொன்னா நான் இடுப்புல போய் தூக்குறேன். அது பேரு தெரியாது பயவேறது நின்று போச்சு. எங்க இருந்து போச்சு பள்ளத்துல இருந்து ஓட்டு வந்து போட்ல ஐயா வேணாங்க. அடியே பாடு. ஆமா பாண்டவராக ஐராஜார்கள் வெள்ளவேடு வெள்ளவேடு சொல்றீங்க. ஓ நான் பேசுறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? அச்சா நாகராஜ அடிபட்டு உடம்பட்டு பங்கப்பட்டு வந்தேன். எனக்கு என்ன ஒரு தண்ணீர்ல ஒரு தண்ணி தான் தேவை. அதனால இப்ப பாண்டவருக்கு நமக்கு பகை வேண்டாம். தண்ணீர் எடுத்து சொல்றேன். என்ன சொல்ற? சண்டையை நிறுத்திட்டா அவன் நாட்டுல பாலம் கேட்டு வருவான். நீ போட்டுக்க நகை உன் அப்ப பலராம சக்கரவர்த்தி போடுதா?